இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் ஃபில்டர் தான். இது நீங்கள் வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்க உள்ள இருக்கிற குப்பை பாருங்க உள்ள இருக்கு பார்த்தீங்களா. வீடு எதுக்குன்னா இப்போ வீட்டில் ஃப்ளோரில் பார்த்தீங்களா அப்படியே அப்படியே முன்ன பண்ணி நவுத்திக்கலாம் அப்படியே. அது இப்போ பாருங்க எதுக்குன்னா உங்களுக்கு வெயிட்டான காயின்ஸ் கூட எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த காலத்து பொண்ணுங்க குனிஞ்சு நினைச்சு வேலை செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. அதாவது என்னன்னா சோபா கடிய பெட்டு கடிய பீரோ கடிய ஃபேன் இருக்கு இல்லைங்களா. அதாவது நின்ன வாக்கில் நிறைய பேத்துக்கு டஸ்ட் அலர்ஜி வீசிங் ப்ராப்ளம் வருது இல்லைங்களா. இது என்னன்னா டஸ்ட் மண்ணு வெளியே சதற விடாம நம்ம மூக்குக்கும் ஏறாம இது மிஷினை அப்சர்வ் பண்ணிக்கணும்னு வச்சுங்களேன். இது வந்து சின்ன சின்ன இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹேண்டி வேக்கம் கிளீனருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்வாட் அசோசியேட்ஸ்ல இருக்குங்க. இந்த ஸ்வாட் அசோசியேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சேலம் பிரான்ச்ல தான் இருக்கும். இந்த ஸ்வாட் அசோசியேட்ஸ் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஹை பிரஷர் வாஷரும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேக்யூம் கிளீனரும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏர் கம்ப்ரஸரும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. போன வீடியோல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் வந்து பாத்துருப்பீங்க. இந்த வீடியோல இந்த மூலத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ப்ரோ ஃபர்ஸ்ட் போன வீடியோல பாக்காதவங்களுக்கு இந்த வீடியோ பாக்குறாங்கன்னா நம்ம கம்பெனி பேரு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எத்தனை வருஷமா இருக்கோம், நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் சொல்லிடுங்க. நம்ம ஒரு 27 வருஷமா ஸ்வாட் அசோசியேட்ஸ் கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. நம்ம சன்னுங்கிற வாட்டர் ஹீட்டர் உங்களுக்கு பார்த்தது போன வீடியோ பார்த்துருப்போம். பசனி போனா சுடுனி வந்துட்டே இருக்கும். அது வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் 27 வருஷமா. அடுத்தது வேக்கம் கிளீனர். வேக்கம் கிளீனர் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டி வேக்கம் கிளீனர். 3500 இருந்து அப் டு ப்ரொஃபஷனல் ஃபோம் போட்டு வேக்கம் எடுக்கிற மாதிரி 30,000 10 மாடல் நம்மகிட்ட இருக்கு. இது வந்து ஒரு 10 மாடல் இருக்கு. ஏர் கம்ப்ரஸர் ஒரு 30-40 மாடல் இருக்கு. மாடல்னா அதாவது டேங்கோட கெப்பாசிட்டி தான் 24 லிட்டர் டேங்க்ல இருந்து அப் டு 500 லிட்டர் டேங்க் வரைக்கும் பண்ணி தரோம். அதாவது நீங்க சொல்றத பார்த்தா நம்ம வீட்ல சைக்கிள் காத்தடிக்கிறது, பைக் காத்தடிக்கிறது வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்ல இருந்து பில்டிங்ல ஸ்க்ரூ பெயிண்டிங்லாம் போடுறாங்க, நட் டைட் பண்றாங்க, அந்த கம்ப்ரஸர் யூஸ் பண்றாங்க இல்லையா. அதாவது சிங்கிள் பேஸ்ல இருந்து 3 பேஸ் வரைக்கும் பண்ணி தராங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ஹோல்சேல் பிரைஸா இல்லனா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நாமளே மேனுஃபேக்சர் பண்றோம், ஹோல்சேல் பிரைஸ்க்கு பண்ணி தராங்க. ஓகே, ஆமா. வேக்கம் கிளீனர் வந்து பாத்தீங்கன்னா இது ஹேண்டி வேக்கம் கிளீனர். இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இடத்துக்கு யூஸ் பண்றது. ஷோல்டர்ல மாட்டிட்டு வீட்டுல சிஸ்டம், லேப்டாப் இந்த மாதிரி இடத்துக்குலாம் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பவர் கார்டு உங்களுக்கு 5 மீட்டர் வந்துடும். இந்த மாதிரி 2 பின் பிளக் தான் போட்டு இந்த மாதிரி ஆன் பண்ணிட்டு இங்க ஆன் ஆஃப் இருக்குங்களா. இது வந்து சக்ஷனுங்க, இது ப்ளோயிங் இருக்குது பாத்தீங்களா. இது வந்து ப்ளோயிங். இது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பொருள் சாம்பிளே பார்த்துடலாம். ஒரு வீட்டில் டஸ்ட்டு, மண், குப்பை இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. இதெல்லாமே இந்த மாதிரி கொட்டி இருக்குதுன்னு வச்சுங்களேன். மண், குப்பைலாம் இருக்குது, சீட்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே எடுக்கிறதுக்கு இது மாதிரி இந்த மாதிரி ஸ்பேர்ஸ் வந்து நிறைய கொடுத்துருவோம். இது சின்னது, இதோட இது பெருசு, அதோட பெருசு. இது இன்னொரு விஷயம்னா நின்று இது பாருங்க, இழுக்கு பாருங்க. புரியுதுங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடத்துக்கு யூஸ் பண்றது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்க நின்ன இடத்துலேருந்து இந்த மாதிரி அசஸ் வருங்க போட்டு 1 2 3 இதை போட்டுங்க. இது பாருங்க பாருங்க, புரியலைங்களா. என்னன்னா இந்த காலத்து பொண்ணுங்க குனிஞ்சு நினைச்சு வேலை செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. அதாவது என்னன்னா சோபா கடிய பெட்டு கடிய பீரோ கடிய ஃபேன் இருக்கு இல்லைங்களா. அதாவது நின்ன வாக்கில் நிறைய பேத்துக்கு டஸ்ட் அலர்ஜி வீசிங் ப்ராப்ளம் வருது இல்லைங்களா. இது என்னன்னா டஸ்ட் மண்ணு வெளியே சதற விடாம நம்ம மூக்குக்கும் ஏறாம இது மிஷினை அப்சர்வ் பண்ணிக்கணும்னு வச்சுங்களேன். இது வந்து சின்ன சின்ன இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹேண்டி வேக்கம் கிளீனருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல எங்க ஸ்டோர் ஆகுன்னு பாத்தீங்கன்னா பாருங்கதா உள்ள பாருங்க, மண்ணு குப்பை இருக்கு பாத்தீங்களா. இதுல கழட்டிட்டு வாஷபிள் தான். இது வந்து பாத்தீங்கன்னா காட்டன் ஃபில்டர் தான். இது நீங்க வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்க உள்ள இருக்கிற குப்பை பாருங்க உள்ள இருக்கு பாத்தீங்களா. எடுத்து கொட்டிட்டு நீங்க அப்படியே வாஷ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இது வந்து சின்ன சின்ன இடத்துக்கு யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். இதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் ஸ்பேர்ஸ்லாம் நிறைய வரும். உங்களுக்கு புது மிஷின் பிரிச்சுன்னா உங்களுக்கு நிறைய காமிக்கலாம். இதுல இன்னொரு இடத்துல கார் சீட்டு தான் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற மண் எல்லாமே இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹேண்டி வேக்கம் கிளீனருங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 லிட்டரு. இது வந்து ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 12 லிட்டர் கெப்பாசிட்டி, எஸ்எஸ் பாடி, துருப்பிடிக்காது, இத்து போகாது, எதுவும் ஆகாது. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிளெக்சிபிள் பைப் தரம் பார்த்தீங்களா. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிளெக்சிபிள் பைப் வருங்க. இந்த ஃபிளெக்சிபிள் பைப் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வருங்க. இது வந்து சக்ஷன், இழுக்கிறது. இது வந்து ப்ளோ, காற்று அடிச்சு வருது. இது வந்து ப்ளோயிங் செக்ஷன். இது எந்த பக்கம் வேணாலும் ஃபிட்டிங் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்துடலாங்க, ப்ளோயிங் பார்த்துடலாம். ப்ளோயிங்னா தேவையில்லாம டஸ்ட், மண்ணு, குப்பைலாம் இருக்கு இல்லைங்களா. வீட்டுக்கு வெளியே இருந்து ஒட்டர் அடிச்சு வரும், ஜன்னலுக்கு உள்ள இருந்து வெளியே அடிச்சு வரீங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ளோ பண்ணதான் பண்ணிக்கலாம்.
இது பாருங்க மேட்டை தூக்கம் பாருங்கடா, தெரியுது இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரி தேவையில்லாம டஸ்ட் மண் எல்லாமே ஏர் ப்ளோ மூலியமா அடிச்சு விட்டுலாம். இது அப்படியே என்ன பண்றீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன், இந்த காடி இருக்கு பாத்தீங்களா, இந்த காடி என்ன பண்றீங்கன்னா சொருகி விட்டு டைட் பண்ணிருங்க. இது வந்து சக்ஷன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பைப்பு, 2 பைப்பு, 3 பைப்பு தெரிவிச்சு பாருங்க, இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி இழுத்துக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வீல் வருது பாத்தீங்களா, 2 வீல் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 வீல் எதுக்குன்னா, இப்ப வீட்டுல ஃப்ளோர்ல பாத்தீங்களா அப்படியே முன்ன பண்ண நவுத்திக்கலாம் அப்படியே. அது இந்த மாதிரி பாருங்க மண்ணு குப்பை இருக்குங்களா, மறுபடியும் பண்றேன். குப்பை பண்ணுறீங்களா, இது எல்லாமே எடுத்துரும். என்னன்னா முன்ன பண்ண நவுத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா வீடு ஃப்ளோர் கிளீன் பண்றதுக்கு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்பேர் கார்பெட்டு மேட்டு இந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணோம்னா இது ஒரு சின்னது வந்துடும். அதோட சின்ன சின்ன இடம் கார்னர் பிளேஸ் இருக்குங்களா, அதுக்கு இந்த மாதிரி வந்துடும். கார்னர் பிளேஸுக்கு இது பிரஷ் போட்டு தேய்ச்சி விட்டு, அதாவது நம்ம கையில துணி வச்சு தேய்ச்சி நம்ம இழுக்கிறோம்ல, மண் இழுக்கிறோம்ல, அந்த மாதிரி தேய்ச்சி விட்டு இழுத்துக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பெட் இந்த சோபாக்கு இந்த மாதிரி இருக்கலாம், ரவுண்ட் பிரஷ் வந்துடும். இந்த மாதிரி 3-4 இது அசரிச்சு வந்துடும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரைக்குங்க. இது வெட்டு ஈரத்துக்குன்னா இது எடுத்துட்டு ஈரத்துக்கு எதுக்குன்னா இது தண்ணி வந்து வெளியே போகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இழுக்கு என்ன பண்ணுங்கன்னா இது தேய்ச்சி விட்டு இது தண்ணி போகாமல் உள்ள இழுத்துக்கும், தண்ணி இழுத்துக்கும். அதுவும் நம்ம போட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது இருக்கு இல்லைங்களா, பெட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது, மேட்டுக்கு பெட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இதோட ஸ்டோரேஜ் எங்க இருக்குன்னு பார்த்துடலாம். அதுங்களா, இது எல்லாமே இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஆகிடும். இது என்ன விஷயம்னா, நம்ம நார்மல் சில்வர் பாத்திரம் இல்லைங்களா, அந்த மாதிரி சில்வர் பாத்திரம் மாதிரி தான் நார்மலாக வாஷ் பண்ணி எடுத்து கொட்டிட்டு வாஷ் பண்ணி நம்ம மறுபடியும் கமுத்தி வச்சுக்கலாம். இந்த ஃபில்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் தான் மண் ஸ்டோர் ஆகும். அதிகமாக ஸ்டோர் ஆகாது, கம்மியாக தான் ஸ்டோர் ஆகும். நம்ம ட்ரம்முக்குள்ள தானே போகுது, மோட்டரில் போகாமல் தடுக்கிறது தான் இதுங்க. இது என்ன பண்ணால் இது ஹெபா ஃபில்டர்னு பேர். இது வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத். இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வாஷ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இது அப்படியே டைட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, எதுக்குன்னா உங்களுக்கு வெயிட்டான காயின்ஸ் கூட எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம அதாவது வெறும் மண் மட்டும் குப்பை மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு தெரியிற குப்பை கண்ணுக்கு தெரியாம குப்பை இருக்கிறத விட இந்த மாதிரி காயின்ஸுக்குள்ள கல் மண் இருக்குல்ல, சின்ன சின்ன வெயிட்டான பொருள் கூட இழுக்குதுன்னு பார்த்துலாம் பாருங்க. பாருங்க ஸ்டோரேஜ் சவுண்டு கேட்க முடியுது, அப்படியே இழுக்குள்ள உள்ள போய் ஸ்டோர் ஆகிடும். தெரியுங்களா, பாருங்களா காயின்ஸ் உள்ள இருக்கு பார்த்தீங்களா, 3 4 காயின்ஸ் எல்லாமே வந்துன்னா அந்த செகண்ட்ல வித்தின் செகண்ட் இதுன்னா அந்த வெயிட்டான பொருள் கூட இழுக்குங்கிறதுக்கு உங்களுக்கு சாம்பிள் காமிச்சோம். இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா தண்ணி ஊற்றிட்டு மாப்போட்டு கிளீன் பண்ற மாதிரி பார்த்துடலாம். இது வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பார்த்தோம். அடுத்து வெட்டு தண்ணி ஊற்றிட்டு எப்படி இழுக்குதுன்னு பார்த்துடலாங்க. தெரியுங்களா, ஃபுல்லா ட்ரை ஆகுது தெரியுங்களா. இந்த மாதிரி வந்ததுன்னா கார்பெட் மேட்ல யூஸ் பண்ணல இதை போட்டுக்கோங்க. இது அப்படியே எடுத்துட்டு நீங்க வீட்டுல ஃப்ளோர்ல இருக்கு இல்லைங்களா, இப்போ தண்ணி ஊற்றிட்டு மாப்போட்டு கிளீன் பண்ண மாதிரி சொன்னா இல்லைங்களா, இப்போ தண்ணி ஊற்றுற பாருங்க, கிட்டத்தட்ட 1/2 லிட்டருக்கு மேலே தண்ணி இருக்கும். இது அப்படியே மாப்போட்டு கிளீன் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம். என்னன்னா ஒன்ஸ் நீங்க தேய்ச்சி விடுங்க, தேய்ச்சி விட்டு அப்புறம் நீங்க இருக்கு பாருங்க.
இருக்குங்க, ட்ரை ஆகுது. பாருங்க, இது பாருங்க, தண்ணி ஒரு டப்பால ஃபுல்லா வச்சிருக்கேன். பாருங்க எவ்வளவு செகண்ட் இழுக்குதுன்னு பாருங்க. டப்பாவை தூக்குது பாத்தீங்களா, எல்லாம் இழுத்துருச்சு. கிட்டத்தட்ட 2 லிட்டர் தண்ணிங்க இருக்குங்களா. முதல்ல பார்த்தோம் ட்ரையா மண்ணு மட்டும் பார்த்தோம். பாருங்க இப்போ 2 லிட்டர் தண்ணி இருக்கிறதோட இது அப்படியே தண்ணி எடுத்து கொட்டிட்டு நம்ம நார்மலாக பாத்திரம் வாஷ் பண்ண மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஃபில்டர் தனியாக கழட்டிட்டு நம்ம வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு கேரண்டின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் கேரண்டி தரங்க. பட் இல்லை 10 இயர்னால ரெடி பண்ணிக்கலாம். நம்ம தான் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால எந்த ஸ்பேர் வேணாலும் தனிப்பட்ட முறையில் மிஸ் ஆனால் வாங்கிக்கலாம். எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் தொலைகிறது உடையது நீ தொலைச்சதான் உண்டு தவிர உடையது டேமேஜ் ஆகிற மாதிரி பிரச்சனை எந்த இதெல்லாம் ஹெவி தாங்க உங்களுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ஃபிளெக்சிபிள், அவ்வளோ சீக்கிரம் ஹெவியாக கொடுத்துருக்கோம். இது போகாது, வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். இது இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே 12 லிட்டர் பார்த்தாங்க. நம்ம அடுத்தது இது 12 லிட்டர் பார்த்தாங்க. சக்ஷன் ப்ளோயிங் ஒரே மாதிரி வரும். இது 8500 கொடுத்தோம், 2000 லெஸ் பண்ணி 6500 பண்ணோம். நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால 6 ரூபாய்க்கு பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது 20 லிட்டர் வேக்கமுங்க. 20 லிட்டர் வேக்கம்ல பார்த்தீங்கன்னா இது ஆன் ஆஃப் உண்டு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது ஆன் ஆஃப்லேயே சக்ஷன் ப்ளோயிங் குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். சும்மா ஒரு ஆன் பண்ணி மட்டும் எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதுல பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் இருக்கு. இதை பிறகு ஆன் பண்ற பாருங்க 12 லிட்டரு. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ், மினிமைஸ். ஒரு வெள்ளட்டு கிளாத்து, ஒரு அதாவது ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குங்களா, இல்லைன்னா ஒரு இடத்துல தேவையில்லாத டஸ்ட், அதாவது வேகத்தை குறைக்கணும், ஃபோர்ஸை குறைக்கணும், ஃபோர்ஸை கூட்டணும், அதாவது சக்ஷனையும் குறைச்சிக்கலாம், ப்ளோயிங் குறைச்சிக்கலாம். இது ப்ளோயிங் கம்மியாக வச்சிருக்கு புரியுங்களா. இது அப்படியே நீங்கள் அதிகம் பண்ண ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா சக்ஷன் நம்ம இது இல்லாமல் இதுக்கு அடுத்து இந்த மாதிரி எஸ்எஸ்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க லென்த் பண்ணிக்கிற மாதிரி பைப் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் உங்களுக்கு 3 பைப் வந்துடும். இந்த மாதிரி பைப் இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த மாதிரி பைப் இருக்கு இல்லைங்களா, இது 3 பைப் வந்துடும். 1 இந்த 2 3 பைப். அப்போ கிட்டத்தட்ட 15 அடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் முன்னாடி போட்டிகளாக இருக்கலாம், பார்த்தீங்கன்னா முன்னாடி 15 அடிக்கோட ஹைட் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நின்ன ஆகல நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் பைப்பு நம்ம கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி கார்பெட் மேட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் ட்ரைக்கு ஆப்ஷனுக்கு பெருசாக கொடுத்துறோம். இது இல்லாமல் எப்பவும் போல அந்த மாடலில் தர மாதிரி இந்த மாதிரி ரெகுலர் கொடுத்துறோம். இது இல்லாமல் கார்பெட் மேட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் வந்துடும். ஃபேனு எல்லாமே நம்ம சிஸ்டம் லேப்டாப்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,500ங்க. 2000 லெஸ் பண்ணி 9,500 பண்ணி கொடுத்துறோம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 40 லிட்டர். இதுக்கும் வீல் வந்துடும். வீல் இல்லாமல் சும்மா காட்டியிருக்கும், பட் 4 வீல் வந்துடும். இதனால எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அவுட்புட் பாருங்க இதில் கொடுத்துருக்கோம். தேவையில்லாம டஸ்ட் பண்ணலாம் வெளியே நீங்கள் எடுத்து கொட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதுலேயே நம்ம எடுத்து அவுட்புட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 15,500, டீலர் எடுத்து 12,500 வருங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 70 லிட்டர் டபுள் மோட்டர் இவ்வளோ சைஸில் வருங்க. டபுள் மோட்டர் 2 இது எல்லாமே சிங்கிள் மோட்டர். அது டபுள் மோட்டர் பார்த்தீங்கன்னா 70 லிட்டர் 17,500 பண்ணி தரோம். அதுலேயே 80 லிட்டர் ட்ரிபிள் மோட்டர் பார்த்தீங்கன்னா 25,000 பண்ணி கொடுத்துறோம். ஃபோம் வேக்கம் கிளீனர்னு சொல்லி 35 லிட்டர் கெப்பாசிட்டி, பின்னாடி ஃபோம் டேங்கோட வர்றது பார்த்தீங்கன்னா 29,500 பண்ணி கொடுத்துறோம். இது எல்லாமே நம்ம ஓனா பண்ணுறோம். இது இல்லாமல் ஒன்று கஸ்டமைஸும் நம்ம பண்ணி கொடுத்துறோம். இது மாதிரி வேக்கம் கிளீனர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாடல் இருக்கு. இதுல இப்போ 12 லிட்டரே 15 லிட்டர்ல பார்த்தீங்கன்னா சக்ஷன் மட்டும் இருக்கும், ப்ளோயிங் தேவைப்படாதும்பாங்க, அது மாடல் இருக்கு. இந்த மாதிரி நிறைய வெரைட்டி நம்மளே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா இதுல என்னென்ன மாடல் என்ன வேணும்னு சொல்லுங்க. வேக்கம் கிளீனர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க, நான் அதோட டீட்டெயில் ப்ரொசஸ்லாம் உங்களுக்கு அனுப்பி விட்றேங்க. உங்களுக்கு டைரக்டா வரவங்க ஈரோடு சேலம் நம்ம கம்பெனி இருக்கு, டைரக்டா வந்து டெமோ பார்த்து எடுத்துக்கலாம். வர முடியாதுங்க, அக்கௌண்ட்ல பேமெண்ட் பண்ணா கொரியர் அனுப்பி கொடுப்போம். அந்த கொரியர் சார்ஜ் நாங்கள் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம். இதுக்குன்னா 40 லிட்டருக்குள்ள எல்லாமே ஃப்ரீங்க. 70 லிட்டர் 80 லிட்டர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணிட்டு, ஏன்னா அதான் வெயிட்டே கிட்டத்தட்ட 30-40 கிலோ வரும். அதனால அந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கார் வாஷர் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ரஷரும் நம்மகிட்ட இருக்கு, வேக்கம் கிளீனர் இருக்குது. வேக்கம் கிளீனர்லேயே பார்த்தீங்கன்னா ஹேண்டி வேக்கம் கிளீனர் 3,500 12 லிட்டர் 20 லிட்டர் 40 லிட்டர், இதுலேயே 70 லிட்டர் 80 லிட்டர் டபுள் மோட்டர் ட்ரிபிள் மோட்டர் வரைக்கும் பண்ணி தரோம். 3,500 6 ரூபா, 9,500, 12,500, ஒரு 30,000 பண்ணி தரோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷர் பார்த்தீங்கன்னா இதுல 2 மாடல் இருக்கு, பெல்ட் டிரைவ் டைரக்ட் டிரைவ் 2 மாடல் இருக்கு. இது டைரக்ட் டிரைவ் மாடலுங்க. டைரக்ட் டிரைவ்ல பார்த்தீங்கன்னா இதுல 24 லிட்டர் 30 லிட்டர் 50 லிட்டர் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது 10 ரூபா 10,000 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 லிட்டர் 40 50 லிட்டர் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா டைரக்ட் டிரைவ் மாடலுங்க. டைரக்ட் டிரைவுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெல்ட் டிரைவ்னா உங்களுக்கு தெரியும், கம்ப்ரஷர் தனியா மோட்டர் தனியா வரும். அது பார்த்தீங்கன்னா 50 லிட்டர் டேங்க்ல இருந்து 70 லிட்டர் 110 லிட்டர் 160 லிட்டர் 220 லிட்டர் 320 லிட்டர் 500 லிட்டர் வரைக்கும் பண்றோம். 1.5 HP கிட்டத்தட்ட 10 HP வரைக்கும் பண்ணி தராங்க. 500 டேங்க் கூட பண்ணி தரோம்.
அது தனியாக ப்ரௌச்சர் வீடியோ இருக்குதுங்க. நீங்கள் கம்ப்ரஷர்னு சொல்லுங்க, தனியாக ஃபோட்டோவும் நான் அனுப்பி தரேங்க. இது எல்லாமே நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். கார் வாஷர் பார்த்தோம், நம்ம வேக்கம் கிளீனர் பார்த்தோம், கம்ப்ரஷர் பார்த்தோம். இது எல்லாமே வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஈரோடு, சேலம் 2 இடத்துல நம்ம கம்பெனி இருக்கு. டைரக்டா ஈரோடு, சேலத்துல வந்தீங்கன்னா டைரக்டா விசிட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனாலும் பேமெண்ட் பண்ணீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்லயே இல்லை கொரியர்லயே அனுப்பி கொடுப்போம். இந்த டொமஸ்டிக் மாடலுக்கு எல்லாமே உங்களுக்கு கொரியர்ல அனுப்பி கொடுப்போம். ஹையர் மாடல் கமர்ஷியல் மாடல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பார்சல் அனுப்பி கொடுத்துருவோம். தமிழ்நாட்டுக்குள்ள 1 நாள் மேக்ஸிமம் 2 நாள் வந்துடும். அதர் ஸ்டேட்ல இருந்து 2ல இருந்து 3 நாள்ல கூட பண்ணி கொடுத்துறாங்க. இந்தியா ஃபுல்லா எங்க வேணாலும் சொல்லுங்க, அனுப்பி கொடுத்துடலாம். அதனால டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வாட்ஸ்அப்ல கார் வாஷர்னு மெசேஜ் போடுங்க. இல்ல வேக்கம் கிளீனர் வேணா வேக்கம் கிளீனர் போடுங்க, வாட்டர் ஹீட்டர்னா வாட்டர் ஹீட்டர் போடுங்க. நான் அதோட டீடைல் ப்ரௌச்சர் எல்லாமே வாட்ஸ்அப் அனுப்பி தரேன். பேமெண்ட் பண்ணி அட்ரஸ் அனுப்புனா உங்க வீட்டுக்கு கொரியர் பார்சல்லாம் வந்துருங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, அண்ணா வந்து உங்களுக்கு வேக்கம் கிளீனர் வந்து மொத்தம் 3 வெரைட்டில வந்து இப்போ டெமோ வந்து காமிச்சிருக்காங்க நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ட் சைஸஸ்லாம் இருக்கு. 3 சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வாங்கினீங்கன்னா, அதாவது வீடியோவில் வந்து அண்ணா சொன்ன அந்த சைஸ்லாம் நீங்க வாங்கினீங்கன்னா டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இதே அந்த சைஸ் வந்து மேல போகுது அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து டெலிவரி சார்ஜஸ் வந்து ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். இது வெறும் வேக்யூம் கிளீனரு, கார் வாஷரு, அது மட்டும் இல்லாமல் கம்ப்ரஸர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு வாட்ஸ்அப்ல போயிட்டு ப்ரோ இந்த மாதிரி வந்து ஹாய் வேக்யூம் கிளீனர் டீடைல்ஸ் அப்படின்னு போட்டா போதும், உங்களுக்கு வந்து அவங்க டீடைல்ஸ் எல்லாமே அமைச்சிருவாங்க. ஏன் பர்டிகுலரா நீங்க வந்து வேக்யூம் கிளீனரு, போன வீடியோல கூட நான் சொல்லியிருப்பேன் கார் வாஷர் அந்த மாதிரி வந்து கேட்க சொல்றேன்னா, இவங்க வந்து மல்டிபிள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு 4-5 ஐட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்களுக்கு எது வேணுமோ, நீங்க எந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க கேட்குறீங்களோ, நீங்க ஹாய் வேக்யூம் கிளீனர், ஹாய் வாட்டர் ஹீட்டர் அந்த மாதிரி நீங்க அனுப்பும் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா அவங்க அமைச்சிருவாங்க. இல்லைன்னா நீங்க ஹாய்னு அமைச்சு அவங்க என்ன வேணும் அதெல்லாம் அந்த கான்வர்சேஷன்லாம் இல்லாம உங்களுக்கு வந்து அவங்க சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளையும் பண்ணுவாங்க. உங்களுக்கு எதனா கால் டீடைல்ஸ் என்னவோ நீங்க கால் பண்ணி கேட்டுங்க. நீங்க வந்து சேலம், ஈரோடு வந்து வாங்கணும் அப்படின்னு இல்லாம நீங்க வந்து அவங்க கால் பண்ணி நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொரியரும் போட்டுவிட்ருவாங்க. 2 நாள் உங்களுக்கு வந்துடும். சொன்ன மாதிரி கார் வாஷரு, வேக்கம் கிளீனர், அதுக்கப்புறம் கம்ப்ரஸரு, அதுக்கப்புறம் வாட்டர் ஹீட்டர், இது எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து என்னால கூட்ட முடியல, என்னால பெருக்க முடியல அப்படின்னா டெமோலயே பார்த்துருப்பீங்க. அது ஒரு வேக்கம் கிளீனர் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், தண்ணி செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணு, அந்த மாதிரி டஸ்ட்டு, அப்புறம் ஒட்டடிக்கிறது கூட வந்து அந்த பைப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா இருந்துச்சு. இது எல்லாமே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி தேடுறவங்க, அதாவது இந்த மாதிரி வேக்கம் கிளீனர்லாம் வாங்கணும் அப்படின்னு தேடுறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா வந்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.